நம்ம கருப்பு கவுனி நெல் பார்த்தீங்கன்னா விளைஞ்சிருச்சு. இன்னும் ஒரு மாசத்துல அறுத்துருவோம். நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா, கருப்பு கவுனி விதை நெல் வேணும், விதை நெல் வேணும்னு. இன்னும் ஒரு மாசம் காத்திருங்கள், உங்களுக்கு விதை நெல் கிடைக்கும். இயற்கையான முறையில் ரசாயன உரம் போடாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி விளைஞ்சிருக்கு. சுற்றி அறுத்துக்காங்க. நம்மளோட மட்டும் ஒரு மாசம் கழிச்சு இருப்போம். இது 150 நாள் கடைசி தண்ணி நம்ம பாய்ச்ச போறோம். தண்ணி நீங்க எங்க இருந்து பாய்ச்சறீங்கன்னு கேட்டீங்க இல்லையா, நான் காமிக்கிறேன். நமக்கு இன்னும் தண்ணி கிடக்கு. இதான் எங்கள் ஊர் கம்மா, உரத்தூர் ஜம்தார் பட்டம் கம்மா. இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து கருப்பு கவுனி நெல் விளைய வச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது தண்ணி. நம்ம வந்து இந்த வயலுக்கு வந்து 3 தண்ணி பாய்ச்சிருக்கோம். இது கடைசி தண்ணி, 3வது தண்ணி. 3 தண்ணி தேவைப்படுது. 5 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா 150 நாளில் 3 தண்ணி பாய்ச்சறதுக்கான தண்ணிகள் உங்கள்கிட்ட இருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க, இயற்கை முறையில் வந்து நீங்கள் வந்து விவசாயம் போட்டு விளைய வைக்க முடியாது. முத்து போல நெல்லை நம்ம உருவாக்கிட்டோம். வெறும் பஞ்சகாவியா மீனமிலம், இதை தவிர நம்ம எதுவுமே இதுக்கு அடிக்கலை. நெல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக தடிமனாக இருக்குது.